கயல்ல இருந்துட்டு இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுர்றாங்க. அதாவது அவங்க இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமா சேர்ந்து, அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்லருந்து, அதாவது இந்த நர்சஸ்லருந்து, டாக்டர்லருந்து எல்லாருமே நம்ம கயல்ல வரவேத்தாங்க. உண்மையிலேயே அது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம். அதே மாதிரி இப்போ நம்ம கயல்ல இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, இந்த மாரி எழில் ஒரு வார்த்தைய வந்து விடுறாரு. அதுல வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது எழில் இப்படி ஒரு வார்த்தைய சொல்லுவாரு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம. அதே மாதிரி இப்போ நம்ம எழில் சரியான நேரத்துல இங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, கயலோட சந்தேகத்த எல்லாத்தையுமே போக்குவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம கையில ஒரு பொக்கேவ கொண்டு வந்து, இப்போ கயல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "நான் அப்போ அப்படி சொன்னது தப்பு தான் கயல். என்ன மன்னிச்சிரு" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஏதோ ப்ரப்போஸ் பண்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கயல் கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அத பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம கயலும் தன்னோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் சொல்றாங்க. அதே மாதிரி எழில் செஞ்ச தியாகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, எழில் வந்து சொல்றாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.